தெலுங்கு நடிகர் நானியோட நடிப்பில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆக இருக்க படத்தில் ஒன்று த பேரடைஸ். த பேரடைஸ் படத்தோட அஃபிஷியல் ரா கிளிம்சம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிளிம்சம் இப்போ மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகியிருக்கு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் மற்றும் ஸ்பானிஷ் லாங்குவேஜில் கூட இந்த படத்தோட கிளிம்சம் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிளிம்சமில் அஃபிஷியலாக ரிலீஸ் தேதி அறிவிச்சிட்டாங்க. 26 மார்ச் 2026 படம் ரிலீஸ் பண்ணுறதா படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. தசரா போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் ஸ்ரீகாந்த் ஒடிலா அவர்கள் தான் இந்த படத்தையும் இயக்குறாரு. நடிகர் சியான் விக்ரமோட நடிப்பில் மார்ச் 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் வீரதீர சூரன். இந்த படத்தோட புதிய அப்டேட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தோட அடுத்த சிங்கிள் கமிங் மார்ச் 5 ரிலீஸ் பண்ணுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணலை. ட்ரைலர் 10 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் சு அருண்குமாரோட இயக்கத்தில் ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு படம் இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இப்போ இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக செகண்ட் சிங்கிள் மார்ச் 5 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான புதிய படத்தோட பூஜையை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நடிகர் ஜெய் மற்றும் மீனாட்சி கோவிந்தராஜ் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த படத்தோட பூஜையை போட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நடிகர் வடிவேலு மற்றும் சுந்தர்சி நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் கேங்கர்ஸ். படம் அஃபிஷியலாக ஏப்ரல் 24 அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியல் ரிலீஸ் தேதி புது போஸ்டர் வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க. படம் பக்காவான ஃபன்ஃபில்டு காமெடி படமாக இருக்கும். இன்னைக்கு புதிய போஸ்டர் வெளியிட்டு ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. அடுத்த மாதம் ஏப்ரலில் இப்போதைக்கு குட் பேட் அக்லி மற்றும் கேங்கர்ஸ் இந்த 2 படங்களும் அஃபிஷியலாக சம்மர் முன்னிட்டு ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் சூர்யாவோட 45வது மூவி இப்போ டைரக்டர் ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் ஹைதராபாத்தில் ரமோஜி ஃபிலிம் சிட்டியில் இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறதா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டு தெரிவிச்சிருக்காரு. சூர்யாவோட 45வது மூவி ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் பார்க்கிங் போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் ராம்குமாரோட இயக்கத்தில் எஸ்டிஆர் அவர்கள் அவருடைய 49வது மூவி இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சந்தானம் அவர்கள் எஸ்டிஆரோட 49வது மூவியில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதா அன்அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன வெளியாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது எஸ்டிஆரோட 49வது மூவியோட ஷூட்டிங்ஸ் துபாயில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நடிகர் மணிகண்டன் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன குடும்பஸ்தன் படம் அஃபிஷியலாக இப்போ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா ஓடிடி ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. படம் மார்ச் 7 தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் மற்றும் ஹிந்தின்னு 5 லாங்குவேஜில் அஃபிஷியலாக குடும்பஸ்தன் படம் ஜி5ல மார்ச் 7 இந்தியாவில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது.